ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பிரியாணி டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இது கூடவே ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல காரமான 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டை அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த அரைச்ச விழுதுலேருந்து 1 ஸ்பூன் விழுதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்ட வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன். இது நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்க்காமல் மசாலாஸ் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சேர்க்கறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ மசாலா அவ்வளோதான். நம்ம வேறு மசாலா எல்லாமே அரைச்சிட்டோம். அதனால் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்துட்டு 2 நிமிஷமாக குறைவான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. பச்சையாக எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் பச்சை வாசனை தான் இருக்கும். நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் பர்ஃபெக்டாக மசாலா ரெடி ஆயிரும். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை இல்லாமல் வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன். தக்காளியை குழைவாக வதக்கி எடுக்கணும். அதுக்கு இந்த மசாலா தக்காளிக்கு ஏற்ற மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறமா அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் தக்காளியை. இப்போ இது கூட 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால சாதம் ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். அது இல்லாமல் காரம் கொஞ்சம் கூடுதலாக ஆயிடுச்சுன்னா கூட இந்த தயிர் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது நல்லா வதக்கிட்ட 1 நிமிஷம் போல். இதில் நான் பாஸ்மதி அரிசியை 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 ஹவராக நல்லா ஊற விட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பாத்திரத்தில் செய்கிறதுனால நான் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு. இந்த முட்டை பிரியாணிக்கு நல்லா புழுன்னு அரிசியை வேக விட்டு எடுக்கணும். அது டைமிங் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு 2வது 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டு இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாங்கிற ப்ராசஸை சொல்கிறேன். இப்போ இது வேகட்டும். முட்டையை மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே குறைவான தீயில வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 1 ஸ்பூன் எடுத்து வச்ச மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே கருப்பாயிரும். சிம்மில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 4 முட்டை பாயில் பண்ணி இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன் அங்கங்கே. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா உள்ளேயும் இறங்கி வரும், மேலேயும் நல்லா ஒட்டி வரும். இப்போ முட்டை மசாலா ரெடி. இது இருக்கட்டும். அரிசி வெந்திருக்காங்கிறத பார்க்கலாம். 3/4 பதத்துக்கு அரிசி நல்லா வந்திருக்கு, பொழுன்னு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு முட்டையை சேர்த்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா இருக்கிற தண்ணி எல்லாமே இழுத்து பர்ஃபெக்டாக முட்டை பிரியாணி ரெடியாகி வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம். இதுக்கு மேலே வறுத்து வச்ச முட்டையை இந்த சாதத்துக்கு மேலே வச்சுட்டு முட்டை பாதி அளவுக்கு இந்த சாதத்துக்கு உள்ளே இறங்கி வரணும். அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கும் போதே சாதத்தில் இருக்கிற ஃப்ளேவர் முட்டையில் இருக்கிற ஃப்ளேவர் சாதத்தில் நல்லா இறங்கி வரும். இப்போ இதை அப்படியே 5 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 3/4 பதத்துக்கு வெந்த அரிசி முழுவதுமாக வெந்து வந்துடும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணி விட்டு எடுத்துருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. சாதம் ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக முட்டை பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.